புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வா எந்தன் வண்ண நிலவே 20ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் நித்யா பாலன், வாசிப்பவர் எம் வேதநாயகி. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஆம்புலன்ஸிற்கு போன் செய்தவன் பதற்றமும் வேகமுமாய் வீட்டிற்கு வந்தபோது படுக்கையில் வியர்வையில் தொப்பலாய் நனைந்து போய் வயிற்றை பற்றியபடி துடிதுடித்து கொண்டிருந்தாள். அம்மா, அப்பா என்று அவள் முனகியதை பார்த்தபோது அவனுக்குள் என்னவோ செய்தது. ஓடிப்போய் அவளது கரங்களை பற்றி கொண்டவன், தார்ச்சா பயப்படாதே, தார்ச்சா நான் வந்துவிட்டேன் என்றான் மெல்லிய குரலில். அவன் குரல் கேட்டதும் கண்களை திறந்து பார்த்தவள் அவனுடைய கரத்தை அழுத்தமாய் பற்றி கொள்ள அவளுடைய வலியின் வேதனை முழுவதும் அந்த அழுத்தத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. எனக்கும் பயமாய் இருக்கிறது விஸ்வா, எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று. அம்மாவையும் அப்பாவையும் சீக்கிரம் வர சொல்லுங்களேன், எல்லாரையும் எனக்கு பார்க்க வேண்டும் விஸ்வா என்றவள், அம்மா என்னால் வலி தாழ முடியவில்லையே என்று வீறிட துவங்கினாள். அதைத் தொடர்ந்து அதிகமாகவே முனகத் தொடங்கினாள். நல்ல வேளையாக சீக்கிரமே ஆஸ்பத்திரி வாகனம் வந்து சேர்ந்தது. அவளை இரு கரங்களிலும் தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸில் படுக்க வைத்தவன் அவள் கரத்தை பற்றியபடி அருகில் அமர்ந்து கொண்டான். உனக்கு ஒன்றும் ஆகாது தார்ச்சா, எல்லாம் சரியாகிவிடும், நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா, பயப்படாதே என்று ஆறுதல் சொல்லிக்கொண்டே வந்தான். ஆனால் அவள்தான் இது எதுவும் தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல் மயக்கத்தில் கிடந்தாள். விஸ்வா ஏற்கனவே டெலிஃபோனில் தகவல் சொல்லியிருந்ததால் எல்லா முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. அவர்கள் மூவரும் அங்கு வருவதற்கு முன்பே ரவியும் சுதாவும் அங்கு காத்திருந்தார்கள். தார்ச்சாவை பரிசோதித்த டாக்டர் விஸ்வாவிடம், பரவாயில்லை விஸ்வா, தார்ச்சாவிற்கு சிசேரியன் செய்ய வேண்டிய அவசியமின்றி பிரசவ வலி வந்துவிட்டது. கருப்பையின் வாய் அவசியமான அளவு விரிவடைந்து இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்து விடும் விஸ்வா. மேலும் வலி வருவதற்காக இன்ஜெக்ஷன் செய்துள்ளேன் என்றார் ஆறுதலாய். தார்ச்சா அறையினுள் உள்ளே உயர்ந்த மேடையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். அவள் அரை மயக்கத்தில் கிடந்தாள். அவளுடைய கைகளை பற்றி கொண்டவன் நெற்றி முடிகளை ஒதுக்கி விட்டான். உன் கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிவிடும் தார்ச்சா, அத்தை மாமா அப்பாவிற்கு சொல்லிவிட்டேன், வந்து விடுவார்கள் என்று அவள் பேசி கொண்டிருக்கும் போதே வீறிடத் தொடங்கினாள். அவளுடைய குழந்தைகள் அவளை மேலும் சிரமப்படுத்தாமல் பூமிக்கு வந்து சேர்ந்தன. அழகான 2 பெண் குழந்தைகள், மொட்டு மொட்டு என கண்களும் குவிந்த இதழ்களும் ரோஜா பூவின் நிறத்தோடும் இருந்தன. அவைகளை கையில் வாங்கிய போது அந்த உணர்வினை வர்ணிக்க அவனிடம் வார்த்தைகளே இல்லை. எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. சிறு சிறு பிஞ்சு விரல்களும் பாதங்களும் உதைத்தபோது உலகமே தன் காலடியில் வந்தது போல் இருந்தது விஸ்வாவிற்கு. குழந்தைகளை தொட்டிலில் கிடத்திவிட்டு தார்ச்சாவை பார்த்தான். மயங்கிய நிலையில் கண்களை மூடி கிடந்தாள். அயற்சியிலும் அவள் முகம் பொலிவாய் தெரிந்தது. தாய்மை தந்த பொலிவு. எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தனக்கு தந்திருக்கிறாள். திருமணம் முடிந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரை கஷ்டங்களை மட்டுமே தந்து கொண்டிருந்த கணவனுக்கு எத்தகைய பெருமையை, அளவிட முடியாத சந்தோஷத்தை தந்திருக்கிறாள். தார்ச்சாவின் ஆடைகளை நேர் செய்து முடிகளை ஒதுக்கிவிட்டவன் போர்வையை நன்கு போர்த்து விட்டான். குழந்தைகளை பார்க்க ரவியும் சுதாவும் உள்ளே நுழைந்தார்கள். ஏய், பலே கில்லாடிடானே, ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகளுக்கு அப்பாவாகி எல்லாவற்றையும் சிக்கனம் செய்து கொண்டாய் என்றான் ரவி. குழந்தைகள் எப்படி இருக்கின்றன அண்ணா என்று விசாரித்தவள் கண்கள் குழந்தைகள் மீது பதிந்தன. வாவ், எத்தனை அழகு ரவி, இங்கே பாருங்களேன் என்றவள் தொட்டிலில் கிடந்த குழந்தைகளை அருகில் சென்றாள். அந்த சிறிய உருவங்கள் 2 உலகின் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் தன்னில் கொண்டுள்ளதை போல பார்ப்பவர்கள் அனைவருக்கும் தோன்றியது. குழந்தைகளை நர்ஸும் சரசமாகவும் பார்த்து கொள்ள அவன் தார்ச்சாவின் பக்கத்திலேயே இருந்தான். டெலிவரிக்கு இன்னும் 3 வாரங்கள் இருக்கும்போது அதற்குள்ளாக எப்படி வலி வந்தது என்று தெரியவில்லை. எல்லாம் நன்மைக்கே. அத்தோடு மக்கட்பெயரும் மாறி வருவது மகேசனே அறிய மாட்டான் என்ற பழமொழியே இருக்கும்போது பழைய நமக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை நம்பித்தானே ஆக வேண்டும் என்றார் டாக்டர் அம்மா அவளை செக் பண்ணியபடியே. தான் டெலிஃபோனில் பேசும்போதே வலி வந்ததால் தான் அவள் போனை துண்டித்திருக்கிறாள் என்பது புரிந்தது. நாளை மறுநாள் கூட்டிச் செல்லலாம் விஸ்வா, நார்மல் டெலிவரிங்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை, பட் கவனமாயிருங்க என்றார் டாக்டர். விஸ்வாவிற்கு புரிந்தது டாக்டர் எதை பற்றி கூறுகிறார் என்று. தார்ச்சா மயக்கம் தெளிந்து கண் விழித்த போது அவளை சுற்றி அம்மா, அப்பா, மாமா, ரவி, சுதா என எல்லோரும் இருந்தார்கள். அம்மாவை அடுத்து அவளுடைய கண்கள் விஸ்வாவை தேடின. விஸ்வா குழந்தைகளின் தொட்டிலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். பாருங்கள் அத்தான், குழந்தைகள் 2 ஒரே மாதிரி, அப்படியே உங்களை ஜெராக்ஸ் எடுத்தது போல் இருக்கின்றன. அதே கண்கள், அதே மூக்கு, அதே வாய் என எல்லாம் நீங்களே தான். சே, என் அக்காவின் ஜாடையில் இருந்திருந்தால் எத்தனை அழகாக இருந்திருக்கும் என்றவளிடம் விஸ்வா ஏதோ கூற என்ன கூறினான் என்று தார்ச்சாவிற்கு கேட்காவிட்டாலும் வைசாலி நன்றாக சிரித்தாள். ஏதாவது குடிக்கிறாயாமா தார்ச்சா என்று சாந்தாமா விசாரிக்க விஸ்வநாதன் தார்ச்சாவின் புறம் திரும்பினான். அவளும் அவனை பார்த்தாள். 1 நிமிடம்தான். அதோடு இருவரும் பார்வையை விலக்கி கொண்டார்கள். தார்ச்சாவை வீட்டிற்கு அழைத்து வந்து முழுதாக 3 மாதங்களுக்கு மேல் ஆகியிருந்தது.
நாட்கள் ரொம்பவே வேகமாய் நகர்ந்தன. மாமனாரும் அப்பாவும் ஒரு வாரத்திலே கிளம்பினார்கள். சாந்தாம்மா மட்டும் மகளோடும் பேத்திகளோடும் இங்கே இருக்கும்படி ஆனது. குழந்தைகளோடும் தாட்சாவோடும் சரசம்மாவும் சாந்தாவும் மாறி மாறி இருந்ததால் கணவன் மனைவி இருவருக்கும் பார்ப்பதற்கு கூட நேரமில்லாமல் போனது. காலையில் வெளியில் கிளம்பும்போது மாலையில் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வந்ததும் தன் குழந்தைகளோடு நேரத்தை செலவழிப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தான் விஸ்வநாதன். நாட்கள் செல்ல செல்லத்தான் தந்தையின் குரலுக்கு மட்டுமல்ல, தாயின் கொலுசு சத்தத்திற்கும் எதிர்வினை புரியும் அளவிற்கு குழந்தைகள் தயாராகி இருந்தன. குழந்தைகளை பார்க்கும்போது இருவரும் ஒரே பார்வை பார்த்து கொள்வார்கள். அதோடு அவ்வளவுதான். மற்றபடி எந்த பேச்சுக்களும் இல்லாமல் போனது. தாட்சாவிற்கோ மாமியார் உடன் இருந்ததால் அவன் பக்கத்து அறையில் தூங்க நேரிட்டதால் அவர்களுக்கு இடையான இடைவெளி மிகவும் அதிகரித்ததாய் உணர்ந்தாள் தாட்சா. முற்றிலும் 3 மாதங்கள் முடிந்த நிலையில் மாமியார் மருமகனை தேடி வந்தாள். அவர்களை கண்டதும் மரியாதை நிமித்தமாய் எழுந்து நின்று வரவேற்றான் விஸ்வநாதன். மருமகனின் மரியாதையை மனசுக்குள் மெச்சிக்கொண்ட மாமியார் தனக்குள்ளாக பெருமைப்பட்டு கொண்டாள். "உட்காருங்கள் அத்தை" என்றான் விஸ்வா. "இருக்கட்டும் மாப்பிள்ளை, நான் ஒரு முக்கியமான விஷயமாக பேச வந்தேன். நான் வந்து 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. பாப்பா இரண்டும் நன்றாக முகம் பார்க்க தொடங்கிவிட்டன. இனி பயப்பட தேவையில்லை. வைசாலிக்கு பரீட்சை ஆரம்பித்து விட்டதாம். சிறு பெண், பாவம். அவரையும் வீட்டையும் கவனித்துக் கொள்வது வெகு சிரமம். அதனால் நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாம் என்று நினைக்கிறேன். 5 மாதம் முடிந்து 6 மாதம் பிறந்துவிட்டால் இரட்டிச்சி மாதத்தில் வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடாது. மேலும் 1 மாதம் ஆகிவிடும். அதனால் நீங்கள் ஒப்புதல் தந்தால் இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக கிளம்ப ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றபோது, தாராளமாக அத்தை, உங்கள் மகளையும் பேத்திகளையும் அழைத்துச் செல்ல என் சம்மதம் எதற்கு? கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றபோது பால் டம்ளரோடு உள்ளே நுழைந்தாள் தாட்சா. அவள் முகம் மிகுந்த அயற்சியாகவும் கண்கள் குளமாகவும் இருந்தன. எப்போது வேண்டும் என்றாலும் அந்த கண்கள் கரை உடைக்கும் என்பது போல இருந்தன. "அப்ப சரி மாப்பிள்ளை, கிளம்புவதற்குண்டான வேலைகளை பார்க்கிறோம்" என்றார். குதூகலமாய் வெளியேற போன தாய் மகளிடம், "1 நிமிடம் தாட்சா, உன்னிடம் முக்கியமாக பேச வேண்டும்" என நிறுத்த, கேள்வியாக நோக்கிய மாமியாரிடம், "ப்ளீஸ் அத்தை, கொஞ்ச நேரம்" என்றான் விஸ்வநாதன். "இருக்கட்டும் மாப்பிள்ளை" என்று வெட்கச் சிரிப்போடு வெளியேற, "நீ இரு தாட்சா, நான் 5 நிமிடங்களில் குளித்துவிட்டு வருகிறேன்" என்றபடி அவன் குளியலறைக்குள் நுழைந்ததுதான் தாமதம். கண்ணீர் மடமடவென கீழே இறங்கி மார்பு சேலையை நனைக்க ஆரம்பித்தது. குளிக்கவென்று சென்றவன் நிமிடத்தில் கதவை திறந்து கொண்டு வரவும் அவசர அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். அவனது பழைய பேச்சுக்கள் வேறு. அழுது ஆளை மயக்கிறியா என்பான். இல்லாத போதும் அவன் முன் பகிரங்கமாய்தான் பழகினப்பட்டு போனதை காட்டிக்கொள்ளக் கூடாது என்று நினைத்தவள், "சொல்லுங்கள் விஸ்வா, என்ன விஷயமாய் பேச வேண்டும்? பேப்பரில் ஏதாவது கையெழுத்திட வேண்டுமா" என்றால் எங்கோ வெறித்தபடி. "எதற்கு?" என்றான் புருவங்கள் முடிச்சர. "டைவர்ஸிற்கு வசதியாய். அதற்காகத்தானே இருக்கச் சொன்னீர்கள். உங்கள் எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் நான் எந்த விதத்திலும் குறுக்கே நிற்க மாட்டேன். அத்தோடு இந்த நிமிடம் வரை நான் கேட்டதற்காக, என் வார்த்தைகளை மதிக்க எனக்காக நடித்ததற்கு மிக்க நன்றி" என்றவளை அருகில் வந்து மென்மையாக அணைத்து கொண்டான். அவன் அணைத்தபோது அவளுக்குள் இருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் உடைந்து காணாமல் போய் அவள் கண்களின் வழியாக அருவியாய் கண்ணீர் வழிந்தது. "சு, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? அழுவதை நிறுத்து முதலில்" என்றவன் அவனே கண்ணீரை துடைத்து விட்டான். "நீ இப்படி அழுவாய் என்றுதானே குளிக்கச் சென்றவன் குளிக்காமல் கூட ஓடி வந்தேன்" என்றான் சமாதானமாய் விஸ்வா. "அழுவதற்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? இது நிச்சயமாய் உங்களை மயக்கப் போகும் நாடகம் இல்லை. புத்திக்கு தெரியுது. பாலும் மனது புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறது. நான் என்ன செய்ய" என்றவள் அவனிடமிருந்து விலகி வாயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தவள் கரம் பற்றி நிறுத்தினான். "என்னை விடுங்கள் விஸ்வா. நீங்கள் கேட்பது போல் எல்லாம் எந்த மறுப்பும் இல்லாமல் நிச்சயம் செய்து தருவேன். அதற்கு முன் நான் நன்றாக அழுது தீர்க்க வேண்டும். உங்கள் முன் உடைந்து போவதில் எனக்கு விருப்பம் இல்லை" என்றவளிடம், "சரி, ஓகே, கையை விடுகிறேன். ஆனால் நீதானே சொன்னாய், நீங்கள் கேட்பதை எந்த மறுப்பும் இல்லாமல் செய்வேன் என்று. அதற்குள் ஓடினால் என்ன அர்த்தம்?" என்றவனிடம், "சொல்லுங்கள் விஸ்வா, என்ன செய்ய வேண்டும்" என்றாள் விரைப்பாக. அவளது அருகில் வந்தவன் அவள் காதருகில் குனிந்து, "நீதான்" என்றான் மென்மையாக. "என்ன உளறுகிறீர்கள்" என்றால் அர்த்தம் புரியாமல் கண்களை அகல விரித்து. "நீ அவ்வளவு மக்கா என்ன? நான் தமிழில் தானே கூறினேன். உனக்கு புரியவில்லையா?" என்றான் மெல்லிய குரலில். "விஸ்வா, நீங்கள் மறுபடியும் உனக்கு திக்க ஆரம்பித்து விட்டதா? நானேதான், உன் கணவனேதான். இதையும் நாடகம் என்று எண்ணிவிடாதே. நான் மிகவும் பாவம்" என்றவன் அவள் கையை பற்றி கட்டிலில் அமர வைத்தான். தாட்சா சிறு குழந்தையைப் போல் முழித்து கொண்டிருந்தாள். "உனக்கு திடீரென வழி வருவதற்கு நான் தானே காரணம் தாட்சா. நான் நீலிமாவோடு இரவு தங்கப் போகிறேன் என்று எண்ணித்தானே. அந்த அதிர்ச்சியில் தானே" விஸ்வா கேட்டு அவளை பார்த்தபோது அவள் மௌனமாயிருந்தாள். நிச்சயமாய் அவன் சொல்வது மெய்தான். அந்த 15 நாட்களாய் அவனது பாராமுகத்தை கூட ஜீரணிக்க முடிந்தது. அந்த அளவு அவன் நீலிமாவை தேடி போகிறான் என்பது அவளால் தாங்க முடியாத விஷயமாக தெரிந்தது. அவர்கள் வாழ்ந்தது வெறும் நடிப்பிற்காகத்தான் என்பது அந்த ஒரு விஷயத்திலேயே தெள்ளத் தெளிவாக புரிந்தபோது, எத்தனை நாட்கள், எத்தனை இரவுகள் ஒரே படுக்கையில் இருந்தபோதும், அவள் கர்ப்பம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவன் அவளிடத்தில் கணவன் என்ற
உரிமையோடு நடந்து கொண்டதும் இல்லை, மனைவி என்ற உரிமையில் தொட்டதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீலிமாவின் பின் சென்றான் என்றால் பழைய காதல் மனைவியாக வேண்டியவள் என்ற கணக்கு போட துவங்கிய மனது அதிர்ச்சி அடைந்த காரணத்தால் தானே வழியெடுக்க துவங்கியது. என்ன மௌனமாயிருக்கிறாய், அப்படித்தானே என்றபோது தலையாட்டினாள் தாட்சா. ஒரு நாளுக்கே என்னை அவளிடம் விட்டு கொடுக்க முடியவில்லையே, காலம் முழுவதும் நான் எப்படி உன்னை விட்டுவிட்டு போவேன் என்று எப்படி நினைத்தாய்? நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ்வாயா? உன்னால் முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் என்னால் முடியாது. பிகாஸ் நான் உன்னை அந்த அளவுக்கு விரும்புகிறேன் தாட்சா என்றபோது அவன் கண்ணின் பார்வையை நேருக்கு நேராக எதிர்கொண்டாள். இவ்வளவு அழகான என் மனதை கூறுபோடும் கண்களை என்னால் விட்டுவிட்டு இருக்க முடியாது தாட்சா விஸ்வா என்றால் மௌனமாக. உன்னை பார்க்கும் வரை, உன்னுடன் பழகும் வரை நான் உண்மையாக காதலித்தேன் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அந்த 21 வயதில் எனக்கு ஏற்பட்டது காதல் இல்லை, வெறும் இனக்கவர்ச்சி என்று உன்னுடன் பழகிய கொஞ்ச காலத்திலே எனக்கு தோன்றியது. நீலிமாவை பிரிந்து 3 வருடங்களாக இருந்தபோது அது என்னை அவ்வளவாக பாதிக்கவில்லை. பழகிய சில நாட்களிலேயே உன்னுடைய 1 வார கால பிரிவு என்னை வெகுவாக பாதித்தது. என்னை பிரிந்து முதல் முறையாக அம்மா வீட்டிற்கு நீ சென்றாய் அல்லவா, அப்பொழுது என் வாழ்வை இருண்டதை போன்ற பிரமை என்னை சூழ்ந்தது. உன்னுடன் ஒப்பிடும்போது நீலிமா பேரழகிதான், ஆனால் வாழ்விற்கு அது மட்டும் போதாதே. உன் அழகு, உன் பண்பில் அடக்கம் இருக்கிறது. உயிர் போகும் அபாயத்தில் கூட எங்கள் சந்தோஷத்தை கலைக்க விரும்பாத உன்னை எப்படி அவளோடு ஒப்பிடுவேன் என்று நினைத்தாய்? அது என் மனைவியை நானே தரம் தாழ்த்தியதற்கு சமம். மேலாக என் அம்மா விஷயத்தில் நீ எடுத்த முயற்சி, காட்டிய அக்கறை எப்படி தாட்சா? உன்னை பிரிந்து நான் அவளோடு வாழ்வேன் என்று நினைத்தாய்? நான் நடித்தேன் என்று இன்னமும் நம்புகிறாயா? ஒரு முறை கூட, ஒரு நிமிடம் கூட என் நேசம் புரியவில்லையா உனக்கு என்று கேட்டபோது அவளும் இதையே எண்ணித்தான் இந்த நிமிடம் வரை கவலைப்படுகிறாள். இல்லை விஸ்வா, நான் அப்படி நினைக்கவில்லை. உங்கள் பாராமுகம் நீலிமாவை தேடி ஓடியது, அதோடு அந்த விஷயமும் என்று அவள் வெட்கத்தோடு கூற, டாக்டர் ஆண்டி தான் தாட்சா அதற்கு காரணம். உன் கர்ப்பத்தை உறுதி செய்த கையோடு என்னை அழைத்து சகலமும் சொல்லிவிட்டார்கள். உன் மனைவியை குழந்தை பிறக்கும் வரை ஒரு குழந்தையை போல் பார்க்க வேண்டும், மீறினால் உன் கரு களைவதோடு அல்லாமல் உன் உயிரை பிரியும் நிலை ஏற்படும் என்று கூறினார். அதனால்தான் அன்று உன்னிடம் அவ்வளவு கீழ்த்தரமாய் பேசியதும் நீயாக என்னை நெருங்கக்கூடாதல்லவா? அந்த நிமிடத்தில் இருந்தே நான் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி இருந்தேன் என்று நீதானே கேட்கிறாய், யோசிக்கிறாய். நான் ஒரு தவறு செய்து விட்டேன் தாட்சா. அப்பாவிற்கு தெரியாமல் நான் ஒரு விஷயம் செய்திருக்கிறேன் தாட்சா. இது நாள் வரை அவளை என் காதலி என்று மட்டும்தானே எண்ணினாய். அதையும் தாண்டி அவள் என் மனைவி. காதலிக்கும் போதே இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டோம். இதை என் திருமணம் நின்ற பிறகும் என் அப்பாவிடம் சொல்லாததற்கு காரணம், இந்த உண்மை தெரியும் பட்சத்தில் அவர் எப்படியும் என்னை சேர்த்து வைக்க முயற்சி செய்வார். ஆனால் அப்பாவை வேண்டாம் என்று கூறியவள் என் வாழ்க்கையில் மட்டும் எதற்கு தாட்சா? நான் முதலில் உன்னை பற்றி தவறாக எண்ணிய போதும் நாட்கள் செல்ல செல்ல நான் உன் புறம் சாயத் தொடங்கினேன். அதுவும் நீயாக நடிக்க கேட்டபோது என் பித்து தலைக்கு ஏற தொடங்கியது. அதன் பின் அம்மாவை தேடி கண்டுபிடித்த போது என் பைத்தியம் முற்றிய விட்டது. அப்பொழுதுதான் முடிவு செய்தேன், என் குழந்தைகள் பிறப்பதற்குள்ளாக நான் முழுமையாக உனக்கு மட்டுமே சொந்தமாய் இருக்க வேண்டும் என்று. ரவி அதற்கு அதிகமாக உதவி செய்தான். நீலிமாவை கண்டுபிடித்து டைவர்ஸுக்கு அவளை சம்மதிக்க வைத்து கேஸிற்காக தான் சென்னைக்கு வந்தது. அந்த சமயத்திற்குள்ளாக நீயாக என்னை விட்டு போகாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் இங்கு அழைத்து வந்தது. நீ நினைப்பது போன்று என் நெஞ்சிலும் இயக்கங்கள் இல்லாமல் இல்லை தாட்சா. டாக்டர் ஆண்டி என்னவோ எளிமையாக சொல்லிவிட்டார்கள், ஆனால் அதை கடைபிடிப்பது எத்தனை கடினம் என்று எனக்குத்தான் தெரியும். நீ அம்மாவை கூட்டி வந்த அன்று, நாம் இருவரும் ஹோட்டலுக்கு சென்று வந்த அன்று, வளைகாப்பிற்கு பின் உன் வீட்டிற்கு சென்று திரும்பிய அன்று என பல முறைகள் நான் என்னையும் மீறி நடக்க முயன்று பின் வெகு சிரமப்பட்டு என்னை அடக்கி கொண்டேன் தாட்சா. உன்னை திருமணமான புதிதில் மிக மிக வெறுப்பாக நடத்திவிட்டு ஒற்றை வார்த்தையில் சாரி எல்லாம் கேட்டால் சரியாகி விடுமா தாட்சா? அதோடு நீயும் வாய்க்கு வாய் வெளியேற தயார் என்றாய். அதனால் ஏற்பட்ட பயம் இவையெல்லாம் சென்னைக்கு வந்த 2 மாதங்களில் தீர்ந்து போனது. உன் குடும்பம், உன் குழந்தைகளுக்கு தகப்பன் என்ற நிலையை மீறி நீ என்னை எந்த அளவிற்கு விரும்புகிறாய் என்று தெரிந்து கொண்டேன். அன்று மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் நானாகச் செல்ல வேண்டும் என்று எண்ணுவதற்குள் நீலிமாவை நீ பார்க்க நேர்ந்தது. டைவர்ஸ் வாங்கிய பிறகு அவளை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லைதான். ஆனால் சகவாச தோஷம் தன்னை வெறுத்த கணவனுக்கே வரிசையாக நன்மை செய்த தாட்சாவுடன் இருந்து கொண்டு
என் மனைவியாய் ஒரு காலத்தில் பெயரளவிலாவது இருந்தவளை எக்கேடாவது கெட்டுப்போ என்று விட்டுவிட மனமில்லை. அதனால்தான் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தேன். அன்றிரவும் அவளோடு நான் தனியாக செல்ல நினைக்கவில்லை. ரவியிடமும் சுதாவிடமும் அவளை ஒப்படைத்துவிட்டு லாயரை பார்க்க சென்றிருந்தேன். உதவி செய்ததை மனதில் வைத்துக்கொண்டு பின்னாளில் அவள் நம்மை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவளுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்வது பற்றி பேசுவதற்காக. அதற்குள் உனக்கு வழி வர எல்லாம் மாறிப்போனது. நானும் நினைத்தேன், விஸ்வா மருத்துவமனையில் நுழையும் போது இவர்கள் எப்படி இங்கு என்று. இப்போ புரிந்ததல்லவா? புரிகிறது என்றவளிடம் சொல்வதெல்லாம் சொல்லி ஆயிற்று. இனி நீதான் முடிவெடுக்க வேண்டும் என்றான். என்ன முடிவு என்றால் அப்பாவியாய. அத்தை அறையை விட்டு செல்லும்போது வெட்கச்சிரிப்போடு சென்றார்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? அதை புரிந்து கொண்டால் எல்லாம் விளங்கிவிடும். என்ன அர்த்தம் என்றால் குறும்பாய். மெய்யாகவே உனக்கு புரியவில்லையா என்று கேட்டவனிடம் மெய்யாகவே என்றால் கண்களை மூடி திறந்து. மெய்யாகவே அர்த்தம் புரியவில்லை என்றால் நான் வேண்டுமென்றால் முயற்சிக்கவா என்று கண்களில் குறும்பு மின்ன கேட்டவனிடம் ஓ பேசா என்று ஒப்புதல் தெரிவித்தவளின் கன்னங்கள் இரண்டும் மெட்கச் சிவப்பை அப்பிக்கொண்டன. இத்துடன் வா எந்தன் வண்ணநிலவே கதை நிறைவடைகிறது. அடுத்து நம்ம ஒரு விறுவிறுப்பான ஒரு குடும்ப நாவல் போட போகிறோம். சரிங்களா? அதை நான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. சரிங்களா? இனிமேல் வர்ற கதையில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் எம் வேதநாயகி. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அடுத்த கதையில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா?